கரூர் நிகழ்வுக்கு பிறகு தமிழகமே அமைதியாக இந்த சம்பவத்தை கவனித்து வருகிறது. என்ன நடந்தது அப்படின்ற அதிர்ச்சி விலகாமல் தமிழகத்துடைய பார்வை கரூர் மேலே இருக்கிறது. தாவேக தலைவர் சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. செய்தியாளர் தாய்மானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாய்மானவன், தாவேக தலைவர் வீட்டுக்கு வந்துட்டாரா? அவருடைய இல்லத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதா தகவல்? ஏற்கனவே மத்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ கூடுதலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது நீலாங்கரை இல்லத்திற்கு வருகின்றிருக்கிறார். குறிப்பாக தனது சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தனியார் விமானம் மூலமாக தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்து அதன் பிறகாக நீலாங்கரை இல்லத்திற்கு வருகின்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா விஜயுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தமட்டில் கரூர் மாவட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக 36 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருப்பதாக, கூட்டணி செல்ல சிக்கி உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல தொடர்ந்து ஏராளமானோருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தற்போது கூடுதல் பாதுகாப்பு என்பது தமிழ்நாடு காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது தமிழ்நாடு காவல்துறையினரும் அங்கங்கே பாதுகாப்பு நிலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. நீலாங்கரை இல்லத்துல கூடுதலாக பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான முதற்கட்ட விசாரணை தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த கரூர் நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்கு 20 வகையான கட்டுப்பாடுகள் என்பது போடப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏற்கனவே விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பங்கெடுக்கும் போது 4 மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் சந்தித்திருந்தார். குறிப்பாக திருச்சி, அரியலூர், அதே போல திருவாரூர், நாகை, இந்த 4 மாவட்டங்களிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. முக்கியமான கட்டுப்பாடுகளாக பார்க்கப்பட்டது விஜய் வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது. அதே போல விஜய் வந்து குறிப்பிட்ட சில இடங்கள், அதாவது எங்கெல்லாம் வந்து மக்களை சந்திக்கிறாரோ அங்கெல்லாம் பரப்புரை மேற்கொள்கிறாரோ அங்கு மட்டும்தான் வந்து மேடையிலே ஏறி தொண்டர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல தொண்டர்கள் யாருமே வந்து பின்தொடரக்கூடாது என்ற ஒரு உத்தரவு என்பது இருந்து வந்தது. இதற்கு மத்தியில தான் இன்று நடைபெற்ற நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் இத்தகைய முன்னெடுப்பை எடுத்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக கடந்த காலங்களில் இருந்ததை போல கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்ததன் விளைவாக கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருந்த அந்த நிகழ்ச்சியில ஏராளமான கூடியிருந்ததன் ஒரு சூழல்ல கடுமையான நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. அந்த நெரிசலுக்கு மத்தியில தான் பலரும் வந்து மூச்சு காரணமாக மயக்கமடைந்து நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக பலரும் வந்து பாதிக்கப்பட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக காலதாமதமாக காவல்துறை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் காலதாமதமாகத்தான் விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. சுமார் 74 பேர் பல்வேறு மருத்துவமனைகள்ல இந்த மூச்சுத்திறனர், நீர்ச்சத்து குறைபாடு, மயக்கம் காரணமாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. 8 குழந்தைகள், 16 பெண்கள், 12 ஆண்கள் என்க மொத்தமாக 36 பேர் கரூர்ல உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமாக இந்த விஷயம் என்பது பார்க்கப்படுகிறது. உயிரிழப்பு 36ஆக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ஏற்பட்ட தாமதமும், கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழலும், குறிப்பாக உயிர்காக்கக்கூடிய முக்கிய ஆம்புலன்ஸாக இருக்கக்கூடிய BLS என்று சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதி முழுமையாக இல்லாததும் இது போன்ற பாதிப்புகளுக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கான விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இனி வரும் நாட்கள்ல விசாரணை குழு என்பது விசாரணை நடைபெற்று முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தான் இந்த துரதிருஷ்டமாக இந்த சம்பவம் குறித்தான விவரங்கள் என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். தாவேக தலைவர் விஜய் இப்போது தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதா தகவல். அதே நேரத்தில் கரூரில் இந்த நிகழ்வு நடந்த இடத்துல காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் வர்றாரு, மருத்துவ ஆம்புலன்ஸுகள் வந்து சென்று மருத்துவமனைகள் மாற்றக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்க்குறோம். தொடர்ந்து இந்த அதிர்ச்சிகர காட்சிகள் பலருடைய மனங்களையும் வந்து சென்று கொண்டே இருப்பதையும் பார்க்க முடிகிறது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.